கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேலையில ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு நாங்கள் பார்க்கிறோம். என்னன்னா, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று வருது. வந்த உடனே ஒரு கர்த்தர் பிள்ளையா இருந்தா கூட என்ன சொல்றாங்க, ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வருதுன்ற மனசு சிலர் வாய் திறந்து சொல்லிடுறாங்க, சிலர் மனசுல நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கவே கூடாது. இதை பற்றி ஒரு விளக்கம் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, வேதத்துல பார்க்கும்போது ஆதியாகமம் 42 அதிகாரம் 36 வசனம். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனும் இல்லை, கொண்டு பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றார். இது யாக்கோபு சொன்னது. யாக்கோபு நல்ல கத்திர பிள்ளைதான். இஸ்ரேல் பாருங்க, இஸ்ரேல் தேசத்தை அவர் தான் யாக்கோபு. அவர் சொல்றாரு, எனக்கு சின்ன பிள்ளைங்க, அவர் 12 பிள்ளைங்க. 12 பிள்ளைகள்ல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒருத்தர் யோசேப்பு. அவர் நல்ல கத்தரோட நல்ல பிள்ளை. அவரை நல்ல தரிசனங்கள்லாம் கொடுத்தாரு. கொடுத்த பிறகு கனவுல சொப்பனங்க தரிசனம் கொடுத்தாரு. அதை அவங்க அண்ணன் தம்பிக்கு சொன்னார், அவங்க அப்பாட்டி சொன்னார், அரிக்கட்டுங்கெல்லாம் கட்டு வைக்கிறேன், உங்க அரிக்கட்டுலாம் என்ன ஏன் அரிக்கட்டை வணங்குதுன்னு சொன்னார். இந்த மாதிரி கனவுகளை சொன்னதான் அவங்களுக்கு கோவம் வந்து, சொப்பனக்காரன் இவனை போய் நம்ம வணங்க போறோமான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வருத்தமாயி போச்சு. அதனால வேண்டி என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் ஆடு மேய்க்கு போனப்போ அவங்க அப்பா சாப்பாடு கொடுத்தனுச்சா, அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு அவரை உடனே இவனை சாவடிச்சிட்டாக்கா இவன் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி சொப்பனெல்லாம் அவன் நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாங்க, துணியெல்லாம் நல்ல வர்ணமான அழகான ட்ரெஸ் அவங்க அப்பா தைச்சு போடுறாரு. கழட்டிட்டு அது ஒரு ஆடை அடிச்சு அந்த ரத்தத்தை துவைச்சிட்டு உங்க அப்பாட்ட இருந்து கொடுத்துட்டாங்க. உங்க அப்பா அவங்க பிள்ளைதான் பாருங்கன்னு. இதுதான் பார்த்து அவங்க பிள்ளை வரலன்ட்டாங்க. ஆனா அவனை எடுத்து வித்துட்டாங்க, அடிமையா வித்துட்டாங்க. இப்படி அடிமையா வித்துட்டு பிறகு வேற எகிப்து தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன பிறகு என்ன நினைச்சு ஏறக்குறைய 13 வருஷம் பிள்ளைய பற்றி என்ன ஆச்சுன்னு தெரியவே தெரியாது. இவர் போனாரு, யோசேப்பு போய் அந்த எகிப்து தேசத்துல போய் அவர் பார்வோனுக்கு அடுத்த சாத்துல ஒரு பெரிய போஸ்ட்ல வந்துட்டார். இவங்க என்ன பண்றா, யாக்கோபு அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கானான் தேசத்துல சாப்பாடு இல்லை, தானியம் இல்லை. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த எகிப்துக்கு போறாங்க. அங்க யோசேப்பு இருக்கிறார். அப்போ போனப்போ, சரி உங்க தம்பி யாரு, உங்க அப்பா என்ன, தம்பியை கூப்பிட்டாங்க, நான் பார்க்கணும்னு சொல்றாரு. யார், யோசேப்பா அண்ணன் தம்பி கிட்ட. அப்போ அப்பா அனுப்பி வைங்கப்பா, அவங்க தானியம் கொடுக்குறதில்ல, நீங்க வேவு பார்க்க வந்தீங்கன்னு சொல்றாரு அவரு. அந்த வேவு பார்த்து வந்ததுன்னு எனக்கு சொல்றாரு. அதனால இல்லைன்னா கேட்கல. அப்போ உங்க தம்பியை கூட்டினாங்கன்ட்டாரு. அங்க என்ன பண்ற, தம்பி அனுப்பிச்சா தான் நான் போவோம். அப்போ தான் சொல்றாரு யாக்கோபு, என்னை பிள்ளை இல்லாதவன் ஆக்கிட்டீங்க. யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனும் இல்லை, இவனை கூட கொண்டு பார்க்குறீங்களேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றார். ஏன் இப்படி வருதுன்னு வேதனைப்பட்டார். ஆனா கர்த்தர் பாருங்க, இதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுக்கா, அது அவருக்கு தெரியல. என்னன்னா, அவர் அங்க போனதுனால்தான் என்ன செய்தாருன்னா, அந்த இஸ்ரவேல் வம்சமே அழியாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, அவரை முன்னால கொண்டு போய் அந்த பஞ்சத்துல ஒரு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு ஆகாரம் கொடுக்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு கொண்டு போனார். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மகா அங்க இருக்கிறாங்க பாருங்க. அதனால அவருக்கு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஆனால் அவருக்கு அந்த விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு சில வேளைகள்ல ஏன் இப்படி நடந்துச்சு, என்னத்துக்குனாக்கா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதனால உங்க வாழ்க்கையில கூட ஏதாவது ஏன்னு சொல்லாதீங்க, கர்த்தர்ட்ட காத்துருங்க. கர்த்தர் அருமையா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு, உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். அது மட்டும் இல்லை, இந்த பவுல் வாழ்க்கையில பார்க்கும்போது அப்போஸ்தலர் 28:3 பவுல் சில விறகுகளில் வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. இந்த பவுல் என்ன பண்றாருன்னா, பவுலுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குது. இவர் ரோமாபுரியில போய் கர்த்தர் சாட்சி கொடுக்கணும்னு கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருந்தார். சரி போனாங்க. போகும்போது கப்பல் ஏறி போகும்போது காற்று புயல் அடிச்சு பயங்கரமா கப்பலே உடஞ்சி நொறுங்கி போச்சு. அப்போ அதில் இருக்கிறவங்களாம் இப்போ எப்படியோ கட்ட பிடிச்சிக்கின்னு கர்த்தர் கிருபினால எல்லாம் போயினா பெரித்தான்ற ஒரு தீவுக்கு போயிட்டாங்க.
அங்கே தீவுக்கு போன பிறகு என்ன நடந்ததுன்னா, அந்த இடத்துல குளிர் மழை ஒன்றும் முடியல. அப்போது நெருப்பு போட்டு அனல் போட்டு குளிர் காயிறாங்க. அப்போ பவுல் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற விறகு எடுத்து என்ன பண்ணுறாரு, விறகு எடுத்து அந்த நெருப்பில் அள்ளி போடுறாரு. அள்ளி போடும்போது என்னாச்சுன்னா, ஒரு கட்டு வீரன் பாம்பு அப்படியே கையை கவிச்ச உடனே என்ன பண்ணாரு, அப்படி ஒதுட்டார் நெருப்பில். இவங்கெல்லாம் பார்த்துங்கிறாங்க. இவங்க கைதிங்களா இவங்கெல்லாம், பாரு இவங்க பயங்கரமான கைதி இந்த ஆடு. அந்த கடல்ல புயலுக்கெல்லாம் தப்பிச்சுன்னு வந்தாலும் இந்த விரியன் பாம்பு உடலை விட்டுச்சு. அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல கை காலெல்லாம் வீங்கி சாவ போறான் விஷப்பாம்பு. பார்த்துனே இருக்கிறாங்க எல்லாரும். பார்த்துனே இருந்தா என்ன நடந்துச்சுன்னா, கை காலம் வீங்கல, ஒண்ணுமே நடக்கல. அப்படியே நல்லா இருக்கிற ராடு ஒண்ணுமே ஆகல. சரி, இவங்க இவ்வளவு ஆச்சரியம், இவங்கெல்லாம் என்ன ஆகுது திட்டுறாங்க, பார்த்துங்கிறாங்க, ஒண்ணுமே ஆகல. ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொன்னா, காரணம் என்னன்னு சொன்னா, பவுலுடைய வாழ்க்கையில அவரோட கூட இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பாம்பு கட்சி கூட சாவல, அவர் நல்லா வைக்கிறார். அப்புறமா ஐயோ இவர் கைதி இல்லை, இவர் தேவன் மாதிரி இருக்கிறார் பெரிய ஆள்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் வந்தாங்க. அவர்கிட்ட அவங்க அங்கே ஒரு ஆள், ஊர் தலைவனுக்கே ஒரு வியாதி, அவங்க வந்ததை ஒரு ஜெபம் பண்ணால் நல்லாயிடுச்சு. பாருங்க, இதுல என்ன நம்மளுக்கு புரியுதுன்னு சொன்னா, அவரோட கூட இருக்கவங்கெல்லாம் கூட அவர் யாருன்னு அறிஞ்சிக்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரு, அதை காட்டினார். இன்னொரு தானியேல் 3:19. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் கடுங்கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் நேபுகாத் நேச்சார் என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். இங்க தானியோர கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்களெல்லாம் சிறை பிடித்துன்னு வந்துட்டாங்க. எங்க இஸ்ரவேல்ல இருந்து பாபிலோன் பிடிச்சுன்னு வந்தாங்க. இவங்க ரொம்ப ஞானம், ரொம்ப பக்தி, ரொம்ப கர்த்தருக்கு பயந்த ஜனங்க. இங்க என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த ராஜா சொல்லிட்டாரு, பாருங்க ஒரு சிலை வைக்க போறேன், ஒரு சிலை, இதை நீங்க கண்டிப்பா வணங்கணும். நீங்க வணங்கலைன்னா உங்களை அக்னி சோல்ல போட்டுருவேனாரு. இவங்க என்ன பண்றது, கர்த்தருக்கு தெரியாதா, என்ன பண்றது, நம்ம இப்போ நெருப்புல போடுறேன்றாங்களே, சரி வணங்கிட்டா போச்சுன்னு யோசிக்கவே இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் வணங்க மாட்டோம். வணங்க மாட்டோம்னா எப்படி வணங்க மாட்டோம், எப்படி வணங்கித்தான் ஆகணும். நீங்கள் வணங்கலைனாக்கா இந்த நெருப்பை என்ன பண்ணும், 7 மடங்கு சூளை அதிகமாக்கிடுவோம். அப்போ சொன்னாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், அப்படி விடுவிக்காம போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கண்டிப்பாக அந்த தெய்வத்தை விற்கிறத வணங்கவே மாட்டோன்னு சொன்னாங்க. இப்போ அப்படியே நிற்கிறாங்க, வணங்க மாட்டாங்க. உடனே ராஜாவுக்கு ரொம்ப கடுகோபமாகி போச்சு. என்ன பண்ணாது, ராஜா நேபுகாத் நேச்சார் ரொம்ப கோபம் வந்துட்டு இந்த சூளையை 7 மடங்கு அதிகமாக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண, இவங்களெல்லாம் கட்டுங்கனார். நல்ல தலையிலேருந்து கால் நல்லா கட்டிட்டாங்க. ஏன்னா ஓட்டு போகிறாங்க, கட்டிட்டு துணியோடு சேர்த்து கட்டிட்டு நல்ல பலசாலியான ஆளை கூப்பிட்டு, தபார் அந்த அக்னி சூளை 7 மடங்கு அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணோம், இங்கேருந்து தூக்கி போடணும், அதில் போடுற மாதிரி என்ன பண்ண, தூக்கி போடணும்னா கிட்ட போனால் ஆளுங்க அவுட் ஆகிடுவாங்கன்னு தூரத்துலேருந்தே பந்து தூக்கி எறிகிற மாதிரி இந்த நெருப்பில் போட்டாங்க. 3 பேரையும் போட்டால் அவ்வளோ தூரத்துலேருந்து போட்ட அந்த ஆள் செத்த போயிட்டாங்க. ஆனால் இந்த 3 பேரும் போய் உள்ளே விழுந்துட்டாக்கா அவங்க கூடவே என்ன பண்ணுறாரு, தேவசாயிலான ஒரு மனுஷன் உள்ள வர்றார். இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏன் இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி காரியம் என்னத்துக்கு வந்ததுன்னு அவங்க யோசிச்சுருக்கலாம். ஏன் நம்மளுக்கு வந்துச்சு, அவரை நம்பி தான் நாங்கள் வந்தோம், அவரை நம்பி தானே இருக்கிறோம், அவருக்கு உண்மையாக இருக்கிறோம்ல, எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி சோதனை வச்சு நாங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இது காரணம் என்னன்னா, அந்த ராஜா கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த கர்த்தர் உண்மையான தேவன் சொல்லிட்டு அந்த ராஜாவே அறிஞ்சு கொள்ற மாதிரி ஒரு பெரிய அனுபவம் வரத்துக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, அது அனுபவிச்சார். அவங்க ஒன்றும் ஆகலை, அவங்க முடியும் வேகலை, துணியும் ஒன்றும் ஆகலை, நெருப்பில் போட்டது ஒன்றுமே ஆகலை. அதோடு ஏன் காரணம் என்ன, அவங்க இப்போ அப்படியே ஏசி ரூமில் சுற்றுற மாதிரி சுற்றுறாங்க. அந்த நெருப்பில் கூட தேவசாயிலான மனுஷனை ஒருத்தர் பார்த்தாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம்ம கண்டிப்பாக நம்ம கூட கர்த்தர் இருக்காரு மற்றவங்க அறிஞ்சிக்கிறதுக்காக என்ன பண்ணணும், இந்த மாதிரி சூழ்நிலையை வரும். இதனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நம்ம நிச்சயமாகவே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் எல்லாம் நன்மைக்காக தான் செய்வார், தீமைக்காக செய்யவே மாட்டார். இவர் சொல்கிறாரு, ஆசாப்புன்ற ஒரு தேவ மனுஷன், அவர் சொல்கிறாரு,
வா. என் சங்கீதம் 73:3 துன்மார்க்கின் வாழ்வு என காண்கிற வீம்புக்காரிக அவன் மேல் பொறாமை கொண்டேன். 73:4 சங்கீதம், மரணம் வந்து அவளுக்கு இடுக்கனே இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. இந்த மாதிரி பயங்கரமா நல்லா இருக்கிறாங்களா, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, நல்லா எங்களுக்கு தானே இந்த கஷ்டம் வரும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறோமேனு இந்த ஆசா பாடுறாரு. பாடினா என்ன நடந்துச்சு சொன்னா, அதுக்கு போய் கர்த்தரை பாதத்துல காத்திருந்து அவர் ஜெபம் பண்றாரு. ஏன், நான் உண்மையா இருக்கிறோமே, எங்களுக்கா இந்த பாடுன்னு சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, கர்த்தரை உணர்வை கொடுத்தாரு. என்னன்னா, பாருங்க, நீயும் முஞ்ஞான தேவனை வணங்குறீங்க, ஆனா அவங்க சறுக்கலான இடத்துல இருக்கிறாங்க. இப்ப கண்ணை மூடுனா போய் பாதாளத்துல தான், நரகத்துல தான் விழுவாங்க. ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்காரு சொல்லிட்டு கர்த்தர் உணர்த்தினாரு. அதனால நம்ம என்ன பண்ணுங்க, அப்புறமா தான் அவர் சந்தோஷமா இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார். இதுல என்ன நமக்கு புரியுதுன்னு சொன்னா, கஷ்டங்கோ பாடுங்கோ துன்பங்கோ வந்தாலும் எனக்கு தான் ஏன் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. இதுல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். அப்படின்னா மாறு வேடத்துல வந்த ஒரு ஆசீர்வாதம். நம்மளுக்கு பாடு மாதிரி தெரியுது, கஷ்டம் மாதிரி தெரியுது, ஆனா அதுலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அதனால கவலையப்படாதீங்க, என்ன வந்தாலும் நீங்க பாத்துக்கிறீங்கப்பா, இது உம்மால முடியும், நீங்க எங்களோட கூட இருக்கிறீங்க, அதனால எங்களுக்கு ஒன்றும் இதனால எங்களுக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஆசாப் சொன்னது போல நம்ம சொல்லணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இந்த ஒரு வருஷம் படிச்சு நம்ம முடிக்கலாம். கர்த்தர் பாருங்க, அவரு 73 சங்கீதத்துல 3:28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரிகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதனால நீங்க இருக்கிறீங்க, எங்களுக்கு போதும், உண்மையில என் நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு ஆசாப் சொன்னது போல நம்ம கர்த்தர் நம்பிக்கையெல்லாம் என்ன வந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டாரு. அது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து அதை நன்மையா முடிப்பார். ரோமர் 8:28 அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர்கள் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுதுன்னு நம்ம அறிஞ்சு கொள்வோம். அதனால இப்போ உங்களுக்கு கஷ்டமா தெரிகிற காரியத்துல ஒரு நன்மை வச்சிருக்கிறாரு. கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா, எவ்வளோ நல்லவரப்பா, எவ்வளோ நல்லவரப்பா. கர்த்தர் பிள்ளைங்க சிறுவல்ல யாக்கப்ப போல, ஆண்டவரே ஆசாப்ப போல, ஆண்டவரே சோத்திரிக்கு எல்லாம் கத்தாவே சோர்ந்து போறாங்கப்பா. ஆனா சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே இதுவும் நன்மைக்காக நீங்க செய்யற கத்தாவே நம்ப நீங்க உதவிச்சிங்கப்பா. நீங்க கூட இருக்கும்போது ஆண்டவரே பிரச்சனைக்கு வேற பிரச்சனை வந்தாலும் அதை நீங்க ஆசீர்வாதமாய் சகலமும் நன்மைக்கு எதுவாக மாற்றுங்க. அதற்காக நான் நன்றி துதிக்கிறையா. இந்த பிரச்சனையில ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்ப உதவிச்சிங்க. இந்த வேலையில யார் யார் இந்த மாதிரி கஷ்டத்துல துன்பத்துல வியாதியில பிரச்சனையில வேதனையில இருக்கார்களோ அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்க சோத்திருக்கிறையா, இதெல்லாம் நன்மைக்கு என்று உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. அவளோட கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரை, எல்லாம் நன்மைக்கா செய்கிற தேவன் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. கஷ்டத்துல பிரச்சனைல விடுதலை, கோர்ட் கேஸ்ல இருந்து வியாதியில எல்லாத்துல இருந்து விடுதலை தாங்க. நான் மயப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். காட் பிளஸ் யூ.